அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க தாம்பத்திய சுகம் எப்படி இருக்கும், அதே போல தாம்பத்திய சுகம் இல்லைனாக ஏற்படக்கூடிய பிரிவுகள் எப்படி இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு தாரத்தை தாண்டி இரண்டாம் தாரம் ஏற்படுது, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, பிரிவுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பேசிக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு மனுஷனுக்கு வேலை இருக்கு, தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, வீடு வாகனம் எல்லா வசதிகளும் இருந்தும் இந்த தாம்பத்திய சுகம் இல்லை அப்படின்னாக்க அவர்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. இதுக்கான பேசிக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரியான ஜாதகங்களை தவிர்க்கலாம். திருமணம் ஆன பின்பும் சில நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதியான தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதே போல நிம்மதியாகவும் குடும்ப வாழ்க்கை பிரியாம பிரச்சனை இல்லாமையும் இருக்க முடியும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த தனுசு லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். பொதுவாகவே தனுசு லக்னத்துல பிறந்தவங்க ஒரு நேர்மையான கோபம், அதே போல மற்றவர்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல அவர்கள் அதாவது இவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அதே அளவுக்கு அன்பை கிடைக்கணும் பெறணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட இருக்கும். காதலை கொடுக்கவும் செய்வாங்க, அதே போல காதலை எதிர்பார்க்கவும் செய்வாங்க. இந்த தனுசு லக்னத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தாக்க பூராடம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு லக்ன புள்ளியா விழுந்திருக்கும். பாத்தீங்கன்னாக்க இப்ப உதாரணமா பூராட நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னாக்க காதல் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். காதலித்து கல்யாணம் பண்ணலாம், அல்லது காதலித்து ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் கூட வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலாம் சில பேருக்குலாம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்துல விழுந்திருக்கு அந்த லக்ன புள்ளி அப்படின்னாக்க அவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க காதல் ஏற்படும். ஆனா நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் மிக அதிகம். பட் அது ஒரு இன்டர்காஸ்டாவோ அல்லது ஒரு வேரியேஷனோடைய காதல் ஏற்படும். அது கடைசியில ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படியே சக்சஸ் ஆனா கூட திருமண வாழ்க்கையில ஒரு கருத்து வேறுபாடோடு இருந்து பிரிந்து அப்புறம் இரண்டாம் தாரன்ற மாதிரி எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு தொழில் வேலை வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறையவே இருக்கு. பொதுவாகவே தனுசு லக்னத்துல பிறந்தவங்க பிறப்பிடம் விட்டு வேற ஊர்ல போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்கும் போது மட்டும்தான் முன்னேற்றங்கள் வரும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை ஒரு சுமூத்தா போகக்கூடிய வாழ்க்கை தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா உத்திராடம் 1ஆம் பாதம் என்பது புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய நட்சத்திர சாரத்துல இவங்க அந்த லக்ன புள்ளி இருக்கிறதுனால இவங்களுக்கு பொறுத்தவரை இந்த வேலை தொழில ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்கும். குடும்ப வாழ்க்கையை விட வாழ்க்கையில வெற்றி அடையணும், பெரிய ஆளாகணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த தாம்பத்திய சுகம் அப்படின்ற விஷயத்த எந்த பாவகத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் அயன சயன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒருத்தருடைய ஒழுக்க ஸ்தானம், ஒழுக்கம் கற்பு இவற்றை பார்க்கக்கூடிய இடமும் 4ஆம் பாவகம். லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் இது எல்லாமும் பார்க்கலாம். இப்போ லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்திலேயே செவ்வாய் இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு, செவ்வாய் இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு இணைக்கும் போது அவர்களுக்குள் பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. லக்னத்துக்கு 12ல செவ்வாய் இருக்கு உங்க ஜாதகத்துலனாக அவர்களுக்கு சற்று எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் சொல்றேன் நான். அவங்களுக்கு ஈக்குவலான ஜாதகத்தை இணைச்சிங்கனாக்க அவங்களுக்குள்ள தாம்பத்திய சுகம் நல்லா இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில பிரிவுகள் இருக்காது. அதே போல லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல ராகு இருக்கு அப்படின்னாக்க இங்க நீச ராகு இருக்கு அல்லது கேது இருக்குனாலையும் உச்ச கேது. அப்போ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க தாம்பத்தியத்துல ஒரு ஈடுபாடுலாம் இருக்கும். ஆனா கேது இருந்தா என்ன ஆகும்னாக்க பிரிந்து இருக்கிற மாதிரியா இருக்கும், சேரவே முடியாத மாதிரி இருக்கும். சரியான அந்த ஈடுபாடுகள்லாம் இருக்கும், ஆனா அதுக்கான சூழ்நிலை அமையாமையே இருக்கும். கேது இருக்கு லக்னத்துக்கு 12ல அப்படின்னாக்க. ராகு இருக்குன்னா அதுக்கான சூழ்நிலை அமையும், அதுக்கான எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கும், அதை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையிலும் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு அது மாதிரியான ஜாதகத்தை இணைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் அயன சயன ஸ்தானம். இதுல பாவகிரகம் குறிப்பா செவ்வாய் ராகுக்கு எது இருக்கு அப்படின்னாக்க அதுல ராகுவும் செவ்வாய் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான ஜாதகத்தை இணைக்கல அப்படின்னாக்க அவர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும்.
சரி, இந்த 7ஆம் பாவகத்தையும் நாம் இங்க கன்சிடர் பண்ணணும். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம், அதாவது புதன். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன். இந்த புதன் வந்து வக்ரம் பெற்று எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இந்த புதன் வக்ரம் பெற்று இருந்தாக இங்க வந்து 12ஆம் பாவகமும் செவ்வாய் இருக்கு, அல்லது கேது இருக்கு, ராகு இருக்கு அப்படின்னாலையும் பாத்தீங்கன்னாக்க சனி இருக்கு. இந்த 12ஆம் பாவகத்துல 3க்குரியவனாக வரக்கூடிய சனி இங்க இருக்கு, சூரியன் இருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா முதல் தாரத்தோட கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க 2ஆம் தாரத்தை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை போகும், அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகளாக அவங்க லைஃப் வந்து போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ பேசிக்கலா நம்ம என்ன பார்க்கணும், ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் போதும் சரி, அல்லது திருமணம் ஆன பின்பும் இந்த 12ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி, அதே போல 4ஆம் பாவகத்தையும் பார்க்கணும். 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு தான். இந்த குரு வந்து பகை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு, வர்க்க பலம் இல்லாம இருக்கிறாரு. மிதுனத்துல குருன்னு வச்சீங்களா, அதாவது 7ஆம் இடத்திலே குரு, லக்னத்துக்கு 7ல குரு உட்கார்ந்து இருக்காரு. 4ஆம் பாவகத்துல சனி அல்லது ராகு போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். சூரியனும் கெட்டு இருக்காரு, பகை வீட்டுல இருக்காரு, அல்லது நீச பங்கம் ஆகிறாரு அப்படின்னாக்க அவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க காதல் ஏற்படும், அல்லது ஏதோ ஒரு அஃபையர்லாம் கூட அவங்களுக்கு வரும். அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து அடுத்தது கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலாம் அவங்களுக்கும் இருக்கும். இப்ப நான் சொன்ன அமைப்புகள் இருப்பவர்களுக்கு சப்போஸ் 9ல குரு இருந்துட்டாருன்னா அவங்க ஒழுக்கமாவே இருப்பாங்க. ஆனா 9க்குரிய 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருந்தாலும் ஒழுக்கமாவே இருப்பாங்க. 4ஆம் பாவகம் கெட்டு இருந்தாலையும் 9ஆம் பாவகம் நல்லா இருக்குனாக ஒழுக்கமாவே இருப்பாங்க. 9ஆம் பாவகமும் கெட்டு இருக்கணும், அல்லது 9ஆம் அதிபதி கெட்டு இருந்து சனியோட பார்வையோ அல்லது செவ்வாயோட பார்வை இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே திருமணத்துக்கு முன்பே ஒரு அஃபையர் வந்து, அல்லது ஒரு திருமணத்துக்கு முன்பே ஒரு காதல் வந்து பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல இந்த 12ஆம் பாவகத்துல எந்த கிரகம் தான் நல்லது அப்படின்னாக்க தனித்த குருவாக இருக்குன்னா கூட கெட்டதுதான். அவங்களுக்கு ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும். ஈடுபாடுகள் குறைவாக இருக்கிற ஒருத்தருக்கு போயிட்டு பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ஈடுபாடு உள்ள செவ்வாய் இருக்கு 12ல, அப்படிப்பட்டவங்களை சேர்த்து வச்சு என்ன ஆகும், அது வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது தொழில் காரணமா கூட பாத்தீங்கன்னாக்க பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ பெரும்பாலும் லக்னத்துக்கு 12ல குரு இருந்து இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ வாழ்றாங்க. அப்படி வாழும் போது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒருத்தர் வாழ்க்கை துணைவருக்கு வந்து லக்னத்துக்கு 12ல செவ்வாய் இருக்குன்னாக்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து பார்ட்னருக்கு குரு இருக்குன்னாக்க அவருக்கு வந்து வேற விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும். அப்ப 2 பேரும் சேரும் போது அந்த தாம்பத்திய சுகம் என்பது இல்லாம இருக்கிறதுனால பிரிவுகள் ஏற்பட்டுடுது. இதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வர்றது. அப்போ இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ல இந்த கிரகங்கள்லாம் இருந்தாக குரு இருந்தா கூட பிரச்சனை வருது. ஆனா புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருந்தாக அதே போல பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடுகள்லாம் இருக்கும். புதன் இருக்கு அல்லது சுக்கிரன் இருக்கு, செவ்வாய் இருக்குனாலே அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். கேது இருந்தாலும் ஈடுபாடு இருக்கும், ராகுனாலும் ஈடுபாடு இருக்கும். கேது இருந்தா என்ன ப்ராப்ளம்னாக்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போகும். ஒன்னாவது சேர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறையவே இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களும் பாத்தீங்கன்னாக்க வெளியில வேற இடத்துல தேடி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுடும். அதே போல பாத்தீங்கன்னாக்க ராகு இருக்குனாலையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேடி நிறைய வரும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே போல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த தாம்பத்திய சுகத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா புதன் இருந்தாலும் சரி அல்லது சுக்கிரன் தனித்திருந்தாலையும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். சனி இருந்தா ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும், உடல்நலத்துல பாதிப்பு இருக்கும், தனித்து இருக்கிற மாதிரியே இருக்கும், சரியான சேர்க்கை வந்து ஏற்படாது, அதுக்கான சூழ்நிலையும் அமையாத மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில பிரிவுகளுக்கு பேசிக்கான காரணம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தாம்பத்திய சுகம் இல்லாம திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் பிரிந்து கோர்ட் வாசலுக்கு போறது, அல்லது சில பேர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க குறிப்பா அது அவங்களுடைய கர்மாதான். இப்போ நம்ம பிறக்கும் போதே வந்து நம்ம யாரை பார்க்கணும், எந்த வேலைக்கு போகணும், யாரோட வாழணும், எந்த பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க பிறக்கணும், உங்க வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சிடறான். இதெல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகள் தான். நம்ம முன்ஜென்ம கர்ம வினைகள் அப்படியே கடத்திக்கிட்டு வரோம். அதே போல நம்ம வாங்கி வந்த பாவங்கள், சாபங்கள், அதே போல நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம ஹாப்பியா இருக்கிறது, சேடா இருக்கிறது எல்லாமே. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கர்மா எழுதி வச்சிருக்காங்க, இன்னொருத்தரோட சேரணும்,
அதாவது 2 தாரம் வரணும் அல்லது 3 தாரம் வரணும் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு திருமணத்துக்கு மீறிய உறவு வரணும் அப்படின்றலாம் நமக்கான ஃபேட் வந்து இருக்குன்னாக்க கண்டிப்பா அதை நோக்கி நம்ம வாழ்க்கை போக தான் செய்யும். அதை வந்து நாம வந்து தடுக்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சில பேருக்குலாம் அது தேவைப்படும். சில பேர் அது கம்பல்சரி போகக்கூடிய 2ஆம் தாரம்னு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுன்ற ஒரு அமைப்பு சில பேருக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதை தவிர்க்கவே முடியாத மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அதுதான் கர்மான்றது. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வக்ரமா இருக்கு. ஆனா அவங்களுடைய பார்ட்னருக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க ஒரு 6 மாசம் வந்து பிரிந்து இருக்கிறது நல்லது. குறிப்பா வந்து அவங்க கட்டின தாலியை வந்து கழட்டி கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் தனித்தனியா இருந்து அதன் பிறகு ஒரு திருமண நாளை குறிச்சு அந்த திருமண நாள்ல மீண்டும் ஒரு முறை புதிய தாலி எடுத்து திருமணம் செய்து கொள்வது ஒரு கோவில்ல, உங்களுடைய குலதெய்வ கோவில்ல அல்லது வந்து திருப்பதி, பழனி போன்ற இடங்கள்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து கொண்டு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நல்லது. ஏற்கனவே கட்டின தாலியை வந்து கோவில் உண்டியில போட்டலாம். இது வந்து பிரிந்திருந்தும் செய்யலாம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பிரிந்து ஒரு 6 மாசம் பிரிந்திருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கல்யாணம் பண்ணி சேரும் போது அது ஒரு செகண்ட் மேரேஜ் மாதிரி ஆகும். அல்லது 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறீங்க, பிரச்சனையோடு இருக்கு, 2 பேரும் தாலி மாத்திக்கலான்னு போறீங்கன்னாக்க அப்ப என்ன செய்யணும்னா தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே இருந்த தாலியை வந்து, அதாவது புதிதாக வாங்கிய தாலியை கட்டிட்டு ஏற்கனவே இருந்த தாலியை கலட்டி கோவில் உண்டியில போடணும். ஸோ இது ஒரு நடைமுறை இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த 2 தாரத்தோட தோஷத்துக்கு கொஞ்சம் விலக்குகள் கிடைக்கும். அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படாமல் தவிர்க்கப்படும். அது ஒண்ணு இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி 7ஆம் அதிபதி வக்கரமா இருக்குன்னாக்க ஒண்ணு திருமணம் 2ஆம் தாரம்னு போகும், அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம். அதே போல வாழைக்கண்ணு 2 ஜோடியா வீட்டுக்குள்ளாரியே நட்டு அதற்கு தண்ணி ஊத்திக்கிட்டே வரலாம். அப்படிப்பட்டவர்கள் அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் தவிர்க்கும். அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னாக்க புரிதல்கள் தான். ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பை பரிமாறிக்கொள்ளும் போது ஒரு விஷயத்துல கிடைக்கலாம் கூட இந்த அன்புன்ற விஷயம் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க பிரிய மாட்டாங்க. வேற இடத்துல தேடியும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அன்பை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படாது. இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பரிகாரம்னு பார்க்கும்போது அந்த தாலி மாத்தி இன்னொரு தாரம் கட்டுற மாதிரி கட்டுறது தான். அது கொஞ்ச நாள் பிரிந்திருந்து கட்டும் போது நல்லா இருக்கும். அது வந்து கரெக்டான பரிகாரமாகவும் இருக்கும். மற்றபடி வந்து உங்க குலதெய்வ வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.